ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது போல நாம் முதலில் அவரை அணுகிச் செல்ல வேண்டும். அப்போது அவரும் நம்மை அணுகி வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணுகிச் செல்ல மிக முக்கியமானது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் எவரும் அவரை அணுகிச் செல்ல முடியாது, தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்றால் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அநீதிக்கு விலகி ஓடி வாழ்வதன் மூலம் பரிசுத்தமாக வாழ முடியும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், தேவ சமூகத்தில் வரும் ஆசாரியர்கள் தங்களை தாங்களே சுத்திகரித்து வழி செலுத்த வருகிறார்கள். இன்று நாமும் இந்த தவக்காலத்தில் உபவாசம் இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்து இருமனமாய் இல்லாமல் ஒரே மனதாய் நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவோம். வேதாகமத்தில் 40 என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. வேதத்தில் 146 முறை 40 என்ற எண் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 40 என்பது நிறைவு மற்றும் முழுமை என குறிக்கும். நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் பகலும் 40 இரவும் மழை பெய்து கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம். மூசே முதல் 40 ஆண்டுகள் அரண்மனையிலும் அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிறார். அடுத்த 40 ஆண்டுகள் இஸ்ராயல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்துகிறார். மேலும் பார்க்கிறோம், 40 நாட்கள் காத்திருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறார். மேலும் இஸ்ராயல் ஜனங்களை கானானுக்கு அழைத்து செல்வதற்கு முன்பு வேலையாட்களை அனுப்பி வேவு பார்க்க அனுப்புகிறார். இப்படி 40 என்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் 40 நாட்கள் பாலை நிலத்தில் உபவாசம் இருந்து அழகையின் சோதனைக்கு உட்பட்டு ஜெயித்து கல்வாரி பாடுகளை ஏற்று நம் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீடர்களுக்கு தோன்றி அவர்களை ஆயத்தப்படுத்தி பரலோகம் செல்கிறார். இப்படி 40 என்பது நமக்கு முக்கியமாக இருக்கின்றது. நாமும் இந்த 40 நாட்களில் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்துவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் ஸ்துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளை தந்த கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அணுகி வருகைக்கு ஆயத்தப்படும்படி எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அணுகி வர அவிவிசுவாசத்தோடு இல்லாமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையாய் காத்திருக்கும் பிள்ளைகளாய் எங்களுக்கு இறங்கும் சுவாமி. ஆண்டவரே, இருமனத்தோரே இல்லாமல் ஒரே மனமாய் உம்மை விசுவசிக்க எங்கள் உள்ளங்களை நீர் தூய்மைப்படுத்தும். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணுகி பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழ உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.